நம்ம வரக்கூடியவங்களுக்கு நான் இதுதான் கேட்பேன். உங்க யூரின் இப்படி இருக்கா, இல்ல நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்குங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த யூரின்ல வேற ஏதாவது டிஃபரன்ஸ் பாக்குறீங்களா? ஏன்னா அதுதான் ஆரம்பம். பேல் எல்லோவா இருந்தா நார்மல். இதுவே கொஞ்சம் டார்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நல்லா ஒரு மஞ்சள் நிறத்துல, ஒரு சிலருக்கு ஆரஞ்சு கலர்லயே போகும், ஹனி கலர்ல. ரொம்ப டேஞ்சர். நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதை தாண்டி ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி கலங்கிய வெண்மை நிறத்துல கிளவுடி யூரின்னு சொல்லுவாங்க. இது சைல்ட் யூரியா அப்படின்ற கண்டிஷன். கிட்னி டேமேஜ்க்கு இது ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் யூரின் கவனிக்காம விட்டுட்டு யூரியா கிரியேட்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, அப்ப யூரினோட நிலைமை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கிட்னி டேமேஜ் ரொம்ப சிவியர் ஆயிடும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இங்கே நிறைய ஒரு வீடியோலையும் நிறைய விஷயங்கள் நிறைய டிப்ஸு உங்களுக்காக சொல்லப்படுது. எங்கள் மேம் நிறைய ஆன்மீக விஷயம், மருத்துவ ரீதியாகவும் நிறைய டிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. அதை விட இங்கே யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் எங்கள் மேம்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்து அவங்க சொல்கிறத அழகாக ஃபாலோ பண்ணி நிறைய பேர் குணமாக இருக்கீங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் மேம்க்கும் அதுதான். அதாவது ஆக்சுவலாக இங்கே என்ன ஸ்பெஷல்னால், இங்கே வரவங்களுக்காக ₹1 காயின் எடுத்து உங்கள் பேர் சொல்லி முடிஞ்சு வச்சு உங்களுக்கு செக்கப் பண்ணி முடித்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடித்து நீங்கள் குணமானதுக்கப்புறமா அந்த ₹1 கொண்டு போய் கோயிலில் போடுறாங்க. இதுதான் இங்கே எங்கள் நித்யா மேம்கிட்ட ஸ்பெஷல். அதுதான் இங்கே தீக்ஷாலயம் வர்றதே எல்லோரும் அதுதான் எனக்காக, எனக்குன்னு ₹1 எங்கள் அம்மாவா யார், எனக்கு தெய்வம் மாதிரி எங்கள் நித்யா மேம் முடிஞ்சு வச்சு எங்களுக்கு ஃபாலோ பண்ணி எங்களை குணமாக்குறாங்க அப்படின்னு நிறைய பேஷண்ட் சொல்லி அதை நிறைய நாங்கள் வீடியோலையும் பார்க்குறோம், நிறைய கமெண்ட்ஸ்லேயும் பார்க்குறோம். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம இங்கே எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்குது. இங்கே யார் வந்தாலும் குணமாயிடும். பட் ஸ்பெஷல் இங்கே கிட்னி ப்ராப்ளத்துக்காக இங்கே வந்தவங்க எல்லாருமே சீக்கிரமாக குணமாகி, அப்பா கிட்னி ப்ராப்ளம்ன்றதே ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கிட்னி ப்ராப்ளம் உள்ள பேஷண்ட்டே கேட்குறாங்களாம். அப்படின்னா என்ன, கிட்னி ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு அழகாக அவங்களுக்கு செம்மையாக வைப்ரேஷனோட நல்லா குணமாக்கி அனுப்புகிறாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்தாலே ஒரு கோயிலுக்குள்ளே வர்ற மாதிரி தாங்க, சித்தர்கள் இருக்கிற இடத்துக்குள்ளே நுழைகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு, நல்ல வைப்ரேஷன். முதல்ல எங்கள் நித்யா மேம்கிட்ட அவங்களோட நிறைய பிளெஸ்ஸிங்ஸு, உங்கள் பிளெஸ்ஸிங்ஸு, உங்களுடைய நிறைய குணமானவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் எங்கள் மேம்க்கு இருக்குது. அதை விட தெய்வத்தோட அனுகிரகம் இருக்குது. நிறைய பேர் நல்லா இருக்கிறதுனால எங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்குது. நிறைய விஷயம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா, இப்போ சுகருக்கு டயபெட்டிஸ்க்கு நம்ம சிம்டம் என்ன, அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்னென்ன சாப்பிடணும் எல்லாமே பார்த்தோம். ரெண்டாவது இப்போது நம்ம பார்க்குறது கிட்னி எப்படி தெரிஞ்சுக்கிறது, கிட்னி ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஒருவேளை யூரினை வச்சு செக் பண்ணலாமோ, யூரினோட கலரை வச்சு செக் பண்ணலாமோ அப்படின்னு எனக்கு ஆக்சுவலாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அது தெரியல. எங்கள் மேம்கிட்ட தான் இப்போ கேட்க போகிறேன். மேம் அதை வச்சு என்ன எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அப்படின்ட்டு. சரி வாங்க அவங்களே பார்ப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இங்கே வர ஒரு பேஷண்ட் எப்படி ஆரோக்கியமாக இருக்காங்களோ அதை விட நான் இங்கே உங்களை பார்த்ததுலேருந்து நான் ஆரோக்கியமாக இருக்கேன். தேங்க்யூ. நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம் மேம். ஒரு ப்ராப்ளத்துக்கும் இங்கே வந்தவங்க எல்லாம் குணமாகி சந்தோஷமாக போகிறாங்க. அதை விட அவங்க எல்லாரோட ஆசீர்வாதம் என்னென்னா, நித்யா நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு அம்மா கூட வெளியில் சொன்னாங்க. முதல்ல இப்ப நீங்க வீட்டுக்கு வந்துதான் ஆகணும், நீ வாடா, நீ வா, ட்ரீட் இருக்கு. இல்லம்மா கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் முடிச்சிடறேன், இப்பவே நான் ஈவினிங் 7 ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் பேர் நான் பார்க்கணும், நான் வீட்டுக்கு எத்தனை மணி ஆனாலும் நீ வாடா, நான் உக்காந்துருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப லாஸ்ட் வீக் அன்பு பொழிஞ்சிட்டாங்க ஒரு அம்மா. எல்லாம் கடவுளுக்கு தான் மேம் நன்றி சொல்லணும் இல்லையா? அதை விட வர்றவங்கெல்லாம் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் மேம். உங்களுக்கு ஆரோக்கியமானதுக்கு அப்புறமா அவங்க ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க பாருங்க, அது ஒரு காண கிடைக்காத சொத்து. அது உண்மையிலே அது உங்களுக்கு நிறையா இருக்குது. நிறைய பேஷண்ட்ஸோட குணமானவங்களோட பிளெஸ்ஸிங்ஸு, கடவுளோட அனுகிரகம், அதுதான் எனக்கு தெரிஞ்சு. அதுதான் இப்போது நம்ம சுகருக்கு பார்த்தோம் சிம்டம் எப்படி எல்லாம், நீங்கள் அது கரெக்டாக சொல்லிட்டீங்க. இந்த கிட்னி ப்ராப்ளம் அதுக்கு என்ன, எப்படி தான் மேம் கண்டுபிடிக்கிறது? அது யூரின் கலர் வச்சு கண்டுபிடிக்கலாமா? நிச்சயமா மேம், பண்ணலாம். ஏன்னா நம்ம வரக்கூடியவங்களுக்கு நான் இதுதான் கேட்பேன், உங்க யூரின் இப்படி இருக்கா, இல்ல நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்குங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த யூரின்ல வேற ஏதாவது டிஃபரன்ஸ் பாக்குறீங்களா? ஏன்னா அதுதான் ஆரம்பம். நம்ம என்னன்னா யூரின் போறோம், பாஸ் பண்றோம், வந்துருவோம், அது பாக்குறது கிடையாது.
பொதுவாகவே யூரின் மோஷனை வச்சு தான் அதுல நமக்கு சிம்டம்ஸ் ஃபர்ஸ்டே சொல்லிடும். ஓ, உடலின் மொழி அப்படின்னு சொல்றது இதுதான். ஸோ அப்போ யூரின் மோஷன் என்ன கலர்ல இருக்கு, என்ன ஸ்ட்ரக்சர், நேச்சர் எப்படி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து ஸ்பெஷலா கிட்னிக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ ஸ்டார்டிங்ல எப்படி சுகர் வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம கியூர் பண்ணிடலாமோ, லிவரோ இல்ல கிட்னி ப்ராப்ளமோ இருந்தா ஆரம்பத்திலே ரொம்ப தெளிவா நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அது வந்து ஈஸியா கியூர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க கேட்ட மாதிரி யூரின் கலர் நார்மலா தண்ணி குடிக்கிறதே நிறைய பேர் மறந்துடும். ஆமா, ஏசில தாங்க நான் இருக்கேன், எனக்கு தாகமே எடுக்கலையே. நார்மல் டெம்பரேச்சர்ல நீங்க இருக்கிறத விட ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் தண்ணி குடிக்கலாம் மேம்? ஓகேமா, இது வந்து நார்மல் டெம்பரேச்சர் நம்ம இருக்கிறத விட ஏசி அறைகள்ல இருக்கும்போது அதிகமா தண்ணீர் தேவைப்படும். அதுவும் நீங்க கேட்ட மாதிரி ஒரு பர்சனும் எவ்வளவு குடிக்கலாம், குறைந்தது 3 லிட்டர். ஓ, ஒரு சிலர் சொல்லுவாங்க 5 லிட்டர் குடிக்கணும், 4 லிட்டர் குடிக்கணும். நம்ம பாடிக்கு எவ்வளவு தண்ணீர் தேவையோ நமக்கு தெரியும், தாகமா தெரியும், இல்ல தண்ணி குடிச்சு ரொம்ப நேரம் ஆகுதே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம தண்ணீர் குடிச்சு ஆகணும். இப்ப நார்மலா யூரின் போகும்போது லைட் பேல் எல்லோன்னு சொல்லுவாங்க, வெளிரிய இளம் மஞ்சள். இது வந்து ஹெல்த்தியான ஒரு கிட்னி. ஸோ ஒரு நாளைக்கு பகல் நேரத்துல குறைந்தது 5 to 7 முறையாவது யூரின் பாஸ் பண்ணிடணும். ஸோ இரவு நேரத்தில் நம்ம யூரின் பாஸ் பண்ணிட்டு வரோம்னா ஒரு முறை எந்திரிச்சு யூரின் போகலாம். இல்லை அடிக்கடி யூரின் நைட்டில் போகிறதும் அதுவுமே நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் இண்டிகேட் பண்ணுறது தான். அப்போது நமக்கு வந்து என்னென்னா இப்போ பேல் எல்லோவாக இருந்தால் நார்மல். இதுவே கொஞ்சம் டார்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நல்லா ஒரு மஞ்சள் நிறத்தில், ஒரு சிலருக்கு ஆரஞ்சு கலர்லேயே போகும், ஹனி கலரில். ஸோ ரொம்ப டேஞ்சர், நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ நல்ல ஒரு டார்க் எல்லோவாக போகுதுன்னா பாடியில் வந்து நீர்ச்சத்தே இல்லை, டீஹைட்ரேட் ஆகுது. அப்போ நம்ம உடல் இயக்கத்திற்கு தண்ணீர் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்ப தண்ணீர் சத்து இல்லாததுனால வரக்கூடியது. தண்ணீர் நல்லா குடிங்க. நம்ம நீர்ச்சத்து இல்லைன்னா தண்ணியே குடிச்சிட்டு இருப்போம். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதாவது நீர்ச்சத்து இருக்கிற காய்கறிகள், கீரை வகைகள் நல்லா சாப்பிட்டுக்கணும். ஸோ அப்படி நம்ம பாடி ஹைட்ரேட்டடாக வச்சிருந்தோம்னா இந்த கிட்னி இஷ்யூஸ் வராது. ஸ்கின்னும் நிறைய பேருக்கு ட்ரை ஆகும், ஹேர் ஃபால் இருக்கும். இது எல்லாமே உடல் வறட்சியா இருக்குன்றத காட்டக்கூடிய சிம்டம்ஸ் தான். இதுவே ஆரஞ்சு கலர்ல, நல்ல ஆரஞ்சு கலர்ல போதுங்க, ஒரு ஹனி மாதிரி போகுதுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். லிவர்லயோ இல்ல நமக்கு கிட்னிலயோ ப்ராப்ளம், இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு பிங்க் கலர், லைட் பிங்க் இல்ல ரெட் கலர்ல ஹெமட்டூரியா அப்படின்னு சொல்லுவோம் மேம். ஹெமட்டூரியானா யூரின் போகும்போது ரத்தம் கலந்து அதிலே வர்றது. ஸோ அப்போ நமக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, கிட்னி ஸ்டோன்ஸ் இல்ல கிட்னில டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லும் போதோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இந்த யூரின் போகுதுன்னா, இப்போ ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்து, கேன்சர் மாதிரி பிரச்சனையோ இருந்து, இன்ஃப்ளமேஷன் இருந்தா இந்த மாதிரி யூரின்ல நமக்கு தெரியும். இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதை தாண்டி ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி கலங்கிய வெண்மை நிறத்துல கிளவுடி யூரின்னு சொல்லுவாங்க. இது வந்து சைல்டூரியா அப்படின்ற கண்டிஷன். ஸோ நமக்கு இன்ஃபெக்ஷன் சிவியரா இருக்கும்போதோ, ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன்லாம் வந்துடும் நிறைய பேருக்கு. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும், அது எஸ்பெஷலி சுகர் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மில்கி யூரின் போற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம கவனத்துல வச்சுக்கணும். இதை தாண்டி யூரின் பாஸ் பண்ணிட்டோம்னா நுரையா இருக்கும், ஃப்ரோத்தி யூரின் சொல்லுவாங்க. ஸோ நான் ஃப்ளஷ் பண்ணிட்டேன், இருந்தாலும் அந்த ஃபோம் இருக்கு மேம்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த மைக்ரோ ஆல்புமினூரியான்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்க இருக்க என்ன ஆகுனா உடல் இழைச்சிக்கிட்டே போகும். ஸோ கிட்னி டேமேஜ்க்கு இது ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து யூரின் கவனிக்காம விட்டுட்டு யூரியா கிரியேட்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ யூரினோட நிலைமை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கிட்னி டேமேஜ் ரொம்ப சிவியர் ஆயிடுது. ஆரம்பத்திலே நம்ம சொல்றேன், எல்லாருக்குமே நான் அலர்ட் பண்ணிடுவேன், யூரின் டெஸ்ட் கண்டிப்பா எடுத்து பார்த்துருங்க, ஸோ இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இதை தாண்டி இதை அப்படியே விட்டுட்டோம்னா இன்னும் ரொம்ப யூரியா கிரியேட்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகி ஒரு கடத்துல டயாலிசிஸ்ன்ற ஒரு ஸ்டேஜ் வர ஆரம்பிச்சோம். இவ்வளோ பேர் சித்தா மெடிசன்ஸ் எடுத்து டயாலிசிஸ் இல்லாம இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்காங்க. ஸ்டார்டிங்ல நம்ம வந்து சொல்லிடுவோம், இப்போ நார்மலா ஒரு சிம்டம் சொல்றாங்கன்னா அதோட நான் விட்டுற மாட்டேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன், யூரின் எப்படி போறீங்க, அதெல்லாம் நல்லாதாமா போகுது, இல்ல கலர்லாம் பார்த்துருக்கீங்களா, கொஞ்சம் கவனிங்களேன், எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, நாடியில ஏதோ தெரியுதுமா, நீங்க லாஸ்டா எப்போ சுகர் செக் பண்ணீங்க, யூரின் செக் பண்ணீங்கன்னு கேட்டா ரொம்ப 1 வருஷம் ஆகுதுங்க அப்படின்னு. இம்மிடியட்டா எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, 1 வீக் உங்களுக்கு டைம் எடுத்து நீங்க எங்க யூரின் டெஸ்ட் எடுக்கிறீங்களோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு புஷ் பண்ணிடுவோம். ஏன்னா அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா. ஸோ அதனால தெரிஞ்சே நம்ம அவங்கள மிஸ் பண்ணிடுறது, அவங்க நம்ம கிட்ட வந்துட்டாங்க. ஸோ இதை தாண்டி இன்னும் நோய் நிலைக்கு அடுத்த கட்டத்துக்கு அவங்க போயிடவே கூடாதுன்றதுல நம்ம ரொம்ப கவனமா இருப்போம்.
கண்டிப்பாக. அதனால இது எல்லாமே மானிட்டர் பண்ணிக்கலாம். இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மருந்துகள் கொடுக்கலாம். நீர்முள்ளி குடிநீர் இருக்கு, நீர்முள்ளி கற்பம் மருந்தும் இருக்கு. ஸோ அதே மாதிரி நீர்முள்ளி, நெரிஞ்சில், மூக்கிரட்டை இது எல்லாமே சேர்ந்த ஸ்பெஷல் கிட்னி மெடிசன்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. இதை கஷாயமாகவும் கொடுக்குறோம், ஸோ மெடிசன்ஸாகவும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இதனோட சேர்ந்து வேற என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதற்கேற்ற மெடிசன்ஸ் எடுக்கும்போது ஒரு மாதமோ 2 மாதமோ நல்லாவே க்யூர் ஆகிடுவாங்க மேம். சூப்பர், தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நிறைய விஷயம், நிறைய பேர் தண்ணி குடிக்கவே சோம்பேறியாக இருக்காங்க மேம். ஆமாம், தண்ணி பெஸ்ட்டுன்னு யாருக்கும் தெரியறதில்ல. அதுவும் நீங்கள் சொல்கிற 3 லிட்டர் குடிக்கிறது ஒன்றும் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. நிறைய தண்ணி குடிக்கணும். அதை விட நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் ஒரு விஷயம், அந்த கிட்னி ப்ராப்ளத்துலேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்கள போக விடாமல் நான் காப்பாற்றிடுவேன் அப்படின்றது கிரேட் மேம். தேங்க்யூ தேங்க்யூ மேம். அதாவது கிட்னி ப்ராப்ளம் இங்கே ஏன் ஸ்பெஷல், இங்கே ஏன் கிட்னி ப்ராப்ளம் வரவங்கெல்லாம் குணமாகறாங்கன்னா இதுதான். அவங்க என்னென்னா கிட்னி வந்து அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டுட்டிங்கன்னா டயாலிசிஸ் வரைக்கும் வந்துருமா, அந்த அளவுக்கு அங்கே போக விடாமல் பார்த்துக்கிறாங்க. எங்கள் மேம் வந்து நீங்கள் வாங்க, கிட்னி ப்ராப்ளம்னா என்ன ஐயோ ஏதோன்னெலாம் பயந்துடாதீங்க, இங்கே எல்லாத்துக்கும் மெடிசன் இருக்குது. இங்கே சித்தர்கள் சொன்ன மெடிசனை நம்ம ஃபாலோ பண்ணாலே அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்கலாம். அதெல்லாம் நமக்கு சித்தர்கள் என்ன சொன்னாங்கன்னு நமக்கு தெரியறதில்ல. எங்கள் மேம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க. வாங்க, கிட்னி ப்ராப்ளம் வந்து உள்ளவங்க இங்கே வந்து நாடி பிடிச்சி அவங்க பார்த்து செக் பண்ணுறாங்க. உங்களோட யூரின் என்ன கலரில் இருக்குதுன்னு பார்த்து உங்களுக்கு மெடிசன் கொடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக விடாமல் கிட்னி ப்ராப்ளத்தை பியூராக சீக்கிரமாக குணமாக்கி உங்களை ஆரோக்கியமாக ஆக்குறாங்க. அதனால் வாங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.